Hello friends, this is Pranav from GV Computers. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நம்ம போம்மா. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா பண்ற மாதிரி ஒரு PC build தாங்க. எப்ப பார்த்தா PC build நிக்கிட்டு. அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க. இது வந்து ஒரு எடிட்டருக்கு பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த எடிட்டரோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.38 லேக்ஸ்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாருங்க. ஸோ அதாவது 1.4 லேக்ஸ் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து நம்ம வந்து டோட்டலாக காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணி பிக் பண்ணி இந்த பட்ஜெட்டுக்கு ஒன்று கோட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் நீங்கள் கேமிங் அப்படின்னாலும் சூப்பராக நம்ம விளாட்லாங்க. ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் சொல்லி இப்போ பார்த்தலாம் வாங்க. நம்ம போம்மா. ஸோ ப்ராசர் அப்படின்னாலே நம்மளுக்கு ரெண்டே பிளாட்ஃபார்ம் தாங்க. ஒன்று இன்டெல், ஒன்று AMD. ரெண்டு பேரா மாமி? நம்ம கேமர் அப்படின்னா வந்து AMD போவோம், அண்ட் எடிட்டர் அப்படின்னா இன்டெல் போவோங்க. ஸோ இப்போ எடிட்டர் அப்படிங்கிறனால இன்டெல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எடிட்டர்னாலும் AMD சூஸ் பண்ணால் உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். உயிரை வாங்குறேன். ஸோ இன்டெல் என்ன ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா i7 14700K ப்ராசருங்க. இதோட ப்ரைஸ் வந்து பசங்களுக்கு கை சீப்பாயிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்டெல் வந்து கிளைம்ஸ் தட் தே ஹேவ் 20 கோர்ஸ். ஆனால் 20 கோர்ஸ் அப்படிங்கிறப்போ இதில் 8 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் இருக்குது அண்ட் 12 வந்து எஃபிஷியன்சி கோர் தான் இருக்குது. மேஜர் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தாங்க இருக்குது. அண்ட் இதில் த்ரெட்ஸ் வந்து 28 த்ரெட்ஸ் அண்ட் டோட்டலாக 33 MB கேஷ் மெமரி. ஸோ இந்த ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ்க்காக தான் வந்து இவங்க 20 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் 8 தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ். சொல்கிறது தான் செஞ்சிருவாங்களா? அண்ட் எடிட்டிங்க்கு வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ்க்கு வந்து இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் ஓகே. ஸோ இது வந்து 14700Kங்க. 14900Kல வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு யாருக்கும் வரல, நம்மளுக்கு வரல. இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அதையும் டெஸ்ட் பண்ணி என்னன்னு சொல்லி வீடியோ போட்டுலாம். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. அடுப்புடா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான மதர் போர்டுங்க. ஸோ 14700K அப்படிங்கிறனால நம்ம 790 சீரிஸ் மதர் போர்டு தான் போயிருக்கோம். என்ன மதர் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட Z790 PWiFiங்கிற மதர் போர்டு தாங்க. இதில் வந்து 4 RAM ஸ்லாட்ஸ் வந்துடுது அண்ட் 2 NVMe ஸ்லாட்ஸ் வந்துடுது அண்ட் 3 கிராஃபிக்ஸ் ஸ்லாட்ஸ் வருது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ATX போர்டுங்க. ஸோ 3 கிராஃபிக்ஸ் ஸ்லாட் வந்துடுது. ஒரு ஹை எண்ட் போர்டு. இதில் VRM அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 14+1+1 அதாவது 16 வந்துடுதுங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து Corsair Vengeanceோட DDR5 ரேம் தாங்க போயிருக்கோம். ஸோ அதுவும் வந்து 16:2 போயிருக்கும். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் வந்து 2 ரேமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐயோ எப்படி நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஸோ 32 GB வந்து ஒரே ஸ்டிக்காகவும் போடலாம். பட் டியூவல் சேனலாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எப்பயுமே அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா டியூவல் சேனல் ரேம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது வந்து 5200 MHzல DDR5 ரேம் 16 GB × 2. ஸோ நீங்களாம் யோசிச்சுருக்கலாங்க, லாஸ்ட் டைம் போன வீடியோவில் வந்து நம்ம Ryzen 9 4060 Ti அண்ட் 32" 4K மானிட்டர் போட்டு 1.6 lakhs முடித்தோம். ஆனால் இதில் வந்து 1.38 lakhsக்கு i7 அண்ட் 4060 போட்டிருக்கோம். எதனால் அப்படின்னா ஸ்டோரேஜ் தாங்க மெயின். அப்போ வந்து 1.5 TB ஸ்டோரேஜ் தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து 3 TB ஸ்டோரேஜ், அதுவும் வந்து 1 TB NVMe அண்ட் 2 TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம். அந்த 1 TB NVMe என்ன NVMe அப்படின்னு பார்த்தோம்னா WDOட பிளாக் தாங்க SN850X. ஸோ இதில் வந்து ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 7300 MB/s ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்குங்க. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து 4000 Gen 4லேயே வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது 4000 MB/s. இது 7300 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட டபுள் த ஸ்பீட் வருது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம நார்மலாக வந்து WD ப்ளூ யூஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா சாம்சங் போவோம். இந்த தடவை வந்து நம்ம WD பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு இதில். ஸோ இதனால தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் WDல வந்து 2 TB ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்ஸ் கார்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டோம் 4060 அப்படின்னு சொல்லி. என்ன கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா Gigabyteோட RTX 4060 தாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரிபிள் ஃபேன் OC வெர்ஷனுங்க. இது 8 GB கார்டு. எனக்கு இது வேணும். ஸோ எடிட்டிங்கில் வந்து அவங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து 4060 போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் போயிருக்காங்க, ரெண்டிங் டைமை குறைக்கிறதுக்காக. எனக்கு எந்த பத்தாதுடா. ஸோ இந்த ப்ராசருக்கு ஸ்டாக் கூலர் வரவே வராது. கூலர் வேணும். டாக்டர் பட்
நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு தரேன். Cooler. தரமாட்டேன். ஸோ எய்தர் நம்ம ஏர் கூலர் இல்லைனா வந்து லிக்விட் கூலர் யூஸ் பண்ணணும். ஏர் கூலர் அப்படின்னு போனால் நம்ம நாக் 2 அந்த மாதிரி போகணும். இல்லைனா வந்து லிக்விட் கூலர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா லிக்விட் கூலர் அப்படின்னு பார்த்தோம்னா டீப் கூலோட LE 520 தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 240 mm லிக்விட் கூலர். இதில் ARGB கண்ட்ரோலோட வந்துருங்க. ஸோ இட்ஸ் அ பேசிக் கூலர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து SMPS அண்ட் கேபினட் தாங்க. SMPS வந்து டீப் கூலோட DQ850, அதுவும் கோல்ட் சர்டிஃபைடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால் கோல்ட் சர்டிஃபைட்னா எஃபிஷியன்சி நிறையா இருக்கும், நிறைய நேரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பவர் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ கேபினட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 510 ஏர் அப்படிங்கிற ஒரு கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 4 ஃபேன்ஸ் வந்துடும், ஃப்ரண்ட்டில் 3, ரியரில் 1. ஸோ நம்ம அசம்பிள் பண்ணும்போது எப்படி இருக்குது அண்ட் அசம்பிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் டோட்டலாக RGB எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டோட்டலாக பார்த்துலாம் வாங்க. நெக்ஸ்ட் நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன 4வது? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அவன் இன்னும் திருந்தல மாமா. எப்படி பூமா திருக்கிறார் பாருடா. எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கலாம். ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. Just take it out. Keep inside. ஏன் நிறுத்தி விட்டாய்? அம்மாடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பில்டை ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஸோ இந்த பில்டு வந்து லைக் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டில் 3 RGB ஃபேன்ஸ், ரியரில் 1 அண்ட் டாப்பில் 2 இருக்குது. அண்ட் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போதே வந்து ஏர் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரியுது. நீங்களும் வந்து கேட்கலாம், வேணா சவுண்டே வருது ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு வந்து கூலிங்க்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து டாவின்சி ரிசால்வ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த PC பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டாவின்சி ரிசால்வ் இல்லாமல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வித் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் கேமர்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசரில் இவ்வளோ செலவு பண்ணாமல் 4060க்கு பதிலாக 4070 போட்டிருந்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ரிவ்யூ. ஸோ உங்கள் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஏற்றபடி நீங்களும் வந்து உங்கள் ட்ரீம் PC பில்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டோரில் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அது டேரெக்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆர்எல்ஸ் ஃபோன் நம்பர் இருக்குது, கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுத்துருக்கோங்க. அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ரெகுலர் ஆஃபர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி PC பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் GV Computers. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை. ஃபார்வர்ட் பண்றா. மச்சி, இவன்டா. ஆமாடா, இவன்டா. எவன்டா? பில்ட்ரே, நீ எப்பயா வந்த? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா?